குறள் 361. அவாவென்ப எல்லா உயிர்க்குமென் ஞான்றுந் தவாஅ பிறப்பினும் வித்து. விளக்க உரை. ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லாக் காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். குறள் 362. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும். விளக்க உரை. விரும்புவதானால் பிறக்காமலே இருந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணுகிற அளவுக்கு ஏற்படுகிற துன்ப நிலை. ஆசைகளை ஒழிக்காவிடில் வரும். குறள் 363. வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தோப்பதில். விளக்க உரை. தீமை விளைவிக்கும் ஆசைகளை வேண்டாம் என்று புறக்கணிப்பதைப் போன்ற செல்வம் இங்கு எதுவுமில்லை. வேறு எங்கும் கூட அத்தகைய ஒப்பற்ற செல்வம் இல்லையென்றே கூறலாம். குறள் 364. தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும். விளக்க உரை. தூய்மை என்பது பேராசையற்ற தன்மையாகும். அத்தூய்மை வாய்மையை நாடுவோர்க்கே வாய்க்கும். குறள் 365. அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர். விளக்க உரை. ஆசையனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார். முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார். குறள் 366. அஞ்சுவ தோறும் அறனே ஒருவனை வஞ்சிப்ப தோறும் அவா. விளக்க உரை. ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும். எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும். குறள் 367. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான்வேண்டு மாற்றான் வரும். விளக்க உரை. கெடாமல் வாழ்வதற்குரிய நிலை. ஒருவன் விரும்புமாறு வாய்ப்பதற்கு அவன் பேராசை குணத்தை முற்றிலும் ஒழித்தவனாக இருக்க வேண்டும். குறள் 368. அவாவில்லார் கில்லாகுந் துன்போ துண்டேல் தவாது மேன்மேல் வரும். விளக்க உரை. ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை. ஆசை உண்டானால் அதை தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும். குறள் 369. இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னுந் துன்பத்துள் துன்பங் கெடின். விளக்க உரை. பெருந்துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும். குறள் 370. ஆறா இயற்கை அவானி பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். விளக்க உரை. இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை. நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும்.